உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரைச் மாவட்டத்தில் ஓநாய் தாக்குதலின் வெறியாட்டம் ஓய்ந்திருக்கும் நிலையில் தற்போது ஊருக்குள் புகுந்துள்ள சிறுத்தையால் மீண்டும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். சிறுமியின் உயிரை பறித்து இரத்த ருசி கண்ட சிறுத்தை சிக்குமா? போர்க்களத்திற்குள் புகுந்த அலெக்சாண்டராக புயலென பொதுமக்கள் கூட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை கண்ணில் பட்டவர்களையெல்லாம் புரட்டி எடுத்த காட்சிதான் இவை. ஏற்கனவே ஓநாய் தாக்குதலால் நிலை குலைந்து போயிருந்த உத்தரப்பிரதேச மாநில மக்கள் தற்பொழுது ஊருக்குள் புகுந்துள்ள சிறுத்தையின் சீற்றத்தால் சிக்கி தவித்து வருகின்றனர். இரத்த ருசி கண்ட சிறுத்தை வனத்துறை விரித்த வலையில் சிக்குமா? உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரைச் மாவட்டத்தில் கடந்த 30 நாட்களுக்குள் 2 முறை சிறுத்தை தாக்குதல் அரங்கேறி உள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டங்களில் பக்ரைச் மாவட்டத்தில் ஓநாய்களின் வெறியாட்டம் தலைவிரித்தாடியது. ஊருக்குள் கூட்டமாக புகுந்த ஓநாய்கள் கூட்டுச் சேர்ந்து வேட்டையாடியதில் சுமார் 50ற்கு மேற்பட்டோர் காயமடைந்து பாதிக்கப்பட்டனர். 10 பேர் வரை கொல்லப்பட்டனர். ஓநாய்களை பிடிக்க ஆபரேஷன் பேடியா என்ற பெயரில் களத்தில் இறங்கிய வனத்துறையினர் மற்றும் போலீசார் அடங்கிய கூட்டுக்குழுவினர் அடுத்தடுத்த 6 ஓநாய்களை வேட்டையாடி கொன்றனர். இந்த ஓநாய் தொல்லையால் சுமார் 50 கிராம மக்கள் பல மாதங்களாக அச்சத்தில் உறைந்து போயிருந்தனர். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்ட பொதுமக்களுக்கு அந்த நிம்மதி அடுத்த 4 மாதங்கள் கூட நீடிக்கவில்லை. தற்போது ஊருக்குள் அவ்வப்போது நுழையும் சிறுத்தையால் மீண்டும் வனவிலங்கு தாக்குதல் அச்சம் தொற்றிக் கொண்டுள்ளது. ஜனவரி மாத தொடக்கத்தில் பக்ரைச் மாவட்டத்தில் உள்ள கட்டார்னியா காட் வனப்பகுதி அருகே தமோலின் பூர்வா என்ற கிராமத்தில் 8 வயது சிறுமியை சிறுத்தை ஒன்று கொடூரமாக தாக்கியுள்ளது. பைஜ்நாத் என்பவரின் 8 வயது மகள் ஷாலினி வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த போது கரும்பு காட்டிற்குள் இருந்து வந்த சிறுத்தை சிறுமியின் கழுத்தை கவ்விக்கொண்டு சென்றுள்ளது. இதை கண்டு அதிர்ந்து போன அப்பகுதியினர் கையில் கட்டை மற்றும் கம்புகளை எடுத்துக்கொண்டு சிறுத்தையை விரட்டியதை அடுத்து ஷாலினியை விட்டுவிட்டு தப்பியோடியது. ஆனால் கழுத்தில் பலத்த காயமடைந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். அதன் பிறகு சிறுத்தை கால்நடைகளை குறிவைத்து தாக்குதலை தொடர்ந்து வந்தது. இந்நிலையில் கரைக்கோட் கிராமத்தின் அருகே மக்கள் கூட்டத்திற்கு புகுந்த சிறுத்தை கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கடித்து குதறியபடி ருத்ர தாண்டவமாடியது. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிறுத்தையின் இந்த ஆவேச தாக்குதலில் சுமார் 6 பேர் வரை காயமடைந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிறுத்தை ஊருக்குள் பதுங்கியுள்ள நிலையில் அதனை பிடிப்பதற்கு வனத்துறையினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். பொதுமக்கள் கரும்பு தோட்டங்களுக்கு தனியாக செல்ல வேண்டாம் என்றும் வளர்ப்பு மிருகங்களை வீட்டின் வெளியே கட்டி வைக்க வேண்டாம் எனவும் வனத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர்.